குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாத ராசி பலன் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த மாதத்தில் மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதை மையமாக வச்சு தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது மேஷத்தில் ராசிக்குள்ளேயே சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்தில் கேது, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அங்கே செவ்வாய் சனியினுடைய இணைவு இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீன ராசிக்குள்ளே பயிற்சி, அப்போ புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே வர்றாரு. சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ராசிக்குள்ளே சூரியன் உச்சமாகுது. ஏப்ரல் 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ளே ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏப்ரல் 30ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்குள்ளே வருவார். அப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா அந்த 20 நாட்கள் அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையிலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியும். இதில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, நோய் கடன் எதிர்ப்பு, குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, குழந்தை பேர் கிடைக்குமா கிடைக்காதா, கல்யாணம் அமையுமா அமையாதா, படிப்பு, அதிர்ஷ்டம், லாபம், இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். முதல்ல தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் உங்களுடைய ராசியானது இருக்குது. அதுவும் தொழிலை சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி மேஷ ராசிக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் தான். அவர் போய் 12ல் இருக்கார். இப்போது தொழிலில் நிறைய அலைச்சல், நிறைய விரயம். 10 போட்டு 100 எடுக்கக்கூடிய காலமெல்லாம் போய் 100 போட்டு 10 தான் வருது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. தொழிலில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே அதில் காட்ட முடியல. மனம் ஒரு இடத்துல லயிக்க மாட்டேது. தெளிவான மைண்ட் செட் இல்லை. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது செஞ்சால் நம்ம வருமானத்தை சம்பாதிக்க முடியும், 10 காசு மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கவே முடிய மாட்டேது. தேவையில்லாத செலவுகள் தான் ஆகிட்டுருக்கு. அனாவசியமான செலவுகள், சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் தான் மேசராசிக்காரங்க இருந்துகிட்ருக்கீங்க தற்போதைய சூழ்நிலையில். இப்போ 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் போய் அந்த சனி பகவானை அஸ்தமனம் பண்ணுறார். இது ஏதோ ஒரு வகையில் சனியினுடைய தாக்கத்தை நம்மளுக்கு குறைச்சிடுது. சனியினுடைய தாக்கத்தை குறைச்சிடுது. அதே நேரத்தில் அந்த 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பலம் அடைகிறார். அதுவும் சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். இதனால் வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்கிற மாதிரி சரியான ரூட் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் துவக்கத்திலேயே சரியான ரூட் கிடைக்கும். அதை சரியாக பிடிச்சிட்டு அதன் வழியில் போனீங்கன்னா எகைன் நீங்கள் வந்துடலாம், திரும்பி வந்துடலாம். இந்த மாதத்தை விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதம் விட்டீங்கன்னா திரும்பி அந்த தொழிலில் டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா போயிடும். அதுக்கப்புறம் ஜென்மச்சனி வரும், அதுக்கப்புறம் பாதச்சனி வரும். கிட்டத்தட்ட இன்னும் 5 வருஷம் அப்படியே பெண்டிங் இருக்குது. மேஷத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான். அப்போது கரெக்டான சான்ஸ், நல்ல ஒரு டைம் உங்களுக்கு. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தொழிலில் இது வரைக்கும் விட்டதை பிடிக்கிற மாதிரியும் இனிமேல் டெவலப் ஆகிறதுக்கும் என்ன வழியோ அது கிடச்சிடும். இந்த மாதத்தில் நல்லா, இந்த மாதம் மட்டும்தான், மறுபடியும் இதே மாதிரி சூழ்நிலை வராது. இந்த மாதம் மட்டும்தான். ஸோ அப்போ விட்டதை பிடிக்கிறது இல்லாமல் இனிமேல் கீழே விழுகாமல் நம்மளை பார்த்துக்க முடியும். சரியாக பயன்படுத்திக்கிங்க. இது வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழிலே கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டுருக்கு. வரவுக்கு மேலே செலவு ஆகிட்டுருக்கு. சில நபர்களுக்கு வரவே இருக்க மாட்டேது. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குமே வேலையில் டென்ஷன், ப்ரெஷர், லீவ் எடுத்துடுறோம், இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இன்சென்டிவ் கட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு குறைபாடு தான் இருந்துகிட்ருக்கே தவிர ஒரு நல்ல வழி இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா
ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். என்ன காரணம் அப்படின்னா 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்கிறார். 2ஆம் அதிபதி ராசிக்குள் 19ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் அதிபதி ராசிக்கு வர்றாரு. கூடவே 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு கூட பயிற்சி அங்கே 2ஆம் இடத்துல போய் பலம் தான் ஆகுது. அப்போது வருமான ஸ்தானம் பலம் அடையுது. தொழிலை அடுத்த லாங் டைம் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த மாதம் இருக்குன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் வருமான ஸ்தானமும் ஏதோ ஒரு சமாளிக்கிற அளவுக்கு ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரெண்டையும் கிராஜுவலாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானமும் சரி தொழிலும் சரி ஒரு நல்ல நேர்கோட்டில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, சரியாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏப்ரல் துவக்கத்துலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே அந்த தொழிலுக்கும் வருமானத்துக்கும் ஒரு நல்ல காலகட்டம் தான். ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் நமக்கு சாதகமாக இருப்பாங்களா அப்படின்னா, குடும்ப உறவுகள் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த மாதம் பெருசாக தொந்தரவு காட்டலை. என்னென்னா அவர்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய சிந்தனைகளை, அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. நம்மகிட்ட அந்த எதிர்பார்ப்பு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணறித்தான் போவீங்க இந்த காலகட்டம். இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு மேலே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான சில நடவடிக்கைகள் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். மாத இறுதியில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குடைச்சல்களும் சங்கடங்களும் சச்சரவுகளும் ஒரு வாக்கு கொடுத்து செய்யாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் எல்லாமே சரி செய்யப்படுது. ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் குடும்ப உறவுகள்கிட்ட நம்ம பார்க்க முடியும். நிறைய மேசராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிஞ்சு மறைஞ்சு வாழ்கிறீங்க அப்படின்னா இந்த 19ஆம் தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் உட்படும்போது அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகளுக்கு பிரிந்த குடும்பம் கூட சேருவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தர்றார். ஸோ அதை நம்ம கெட்டியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்டாக இருக்குது. ஓகே, ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திர பகவான். அவர் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கிரகம். நல்லா பாருங்கள், ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களை பாதிக்க போகிறது கிடையாது. இந்த மாதம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஏன்னா பாவ கிரகங்களினுடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த ஸ்தானத்துக்கு வரல. ஒன்றும் டிஸ்டர்ப்டாக இல்லை, பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். பெரிய உடல் தொந்தரவுகளால் வராது. சின்னதாக மருந்து அப்படியே வந்தாலும் சின்னதாக மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். நீண்ட நாள் வியாதிகள் இருந்ததுன்னா அது கூட நம்ம கட்டுக்கோப்பில் தான் இருக்குமே தவிர நம்மளை மீறி மறுபடியும் அது துன்புறுத்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஆரோக்கிய பற்றியும் நோயை பற்றியும் கவலைப்பட போட சூழ்நிலை இந்த மாதம் வராது உங்களுக்கு. ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்காக நாங்கள் சொல்லிட்டோம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பேஷண்ட்டு போய் ஒரு 2 கிலோ ஜிலேபி சாப்பிட்டா என்ன ஆகும்? அது வேலை காட்டத்தான் செய்யும். நம்ம எப்பவுமே போகிற வழியில் கரெக்டாக போகலாம். நம்ம போகிறது நம்ம செய்யக்கூடிய டயட் எடுக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் இந்த காலகட்டம் ஃபுட்டாக மட்டும் இல்லாமல் மருந்தாக கூட மாறும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். ரைட். கணவன் மனைவி உறவு ரொம்ப நிறைய மேசராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கசப்பான விஷயங்கள் இந்த காலகட்டம் நடந்துட்டுருக்கு. வெளியில் வாய் விட்டு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இருக்குதே தவிர ஒரு சந்தோஷம் பிரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இல்லை. மனதளவில் ஏதோ ஒரு குறை கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்குது, ஆள் மனசுக்குள்ளே இருக்குது, வெளிப்படுத்தவும் முடியல மேசராசினால். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது விரிசலிலிருந்து மீண்டு வருமானு கேட்டால் இந்த மாதம் முழுக்க விரிசலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுக்காக உங்களுடைய துணை ஃபுல்லாக பெண்ட் பண்ணி உங்களை மட்டுமே நம்பி உங்களுக்காக மட்டுமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது உண்மை. நம்மளை நோக்கி நம்மளுக்காக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேடி வரும்போது உதாசீனப்படுத்துனீங்கன்னா மறுபடியும் அது சேரவே சேராது. தேடி வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நம்மளுக்காக அவங்க பெண்ட் பண்ணி வரும்போது நம்மளும் அவங்களுக்காக பெண்ட் பண்ணலாம், தப்பில்லை.
கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, தொழிலையும் டவுனாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை தேடி வரக்கூடிய வாழ்க்கை துணையை ஏற்றுக்குங்க. கண்டிப்பாக தொழிலும் வருமானமும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன், அது கண்டிப்பாக அது முன்னேற்றம் அடையும், தொந்தரவு இல்லை. ஓகே, கடன் அமைப்புகள், கடன் கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் சனியோட பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்குது. செவ்வாயும் பார்க்குறாரு மாதத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் 6ஆம் இடத்துக்கு கிடச்சிருது. கும்பத்தில் இருந்தாலும் மீனத்துக்கு வந்தாலும் செவ்வாயும் பார்ப்பார். மேலும் கடன் வாங்காமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் கடனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மீண்டும் கடனை ஏற்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்காக இருந்த உறவுகள் கூட உங்களிடம் கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. உங்கள் அண்ணா பார்க்குறாங்க, தம்பி பார்க்குறாங்க, சொந்த பந்தம், இல்லை உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய கணவன் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் அவங்களுடைய பாசத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு கடனாக வாங்கி குமிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பாசம் கூட, அப்படி பாசமாக உங்களை பார்த்துக்கிட்டு அந்த உறவு கூட உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். உங்களை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடும். அது ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ இந்த சனி செவ்வாயினுடைய பார்வை கடனால உறவுகளுக்குள்ள கசப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியாக புரிஞ்சுக்குங்க. ரைட். குழந்தையினுடைய அமைப்பு, குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏப்ரல் 14 வரைக்கும் எந்த தொந்தரவும் வராமல் பார்த்துக்குங்க. குழந்தைகளுக்கு உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் 14ஆம் தேதி வரைக்கும். அதே போல் 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலம் நிற்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதுவும் வேண்டாம். தெளிவு விட பேசுங்க. யாரையும் அடக்கி ஆளணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராசிக்குள்ளே சூரியன் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஈகோஸ்டிக் ஆயிடுவோம். எல்லாமே எனக்கு தெரியும், நான் தான் இப்படின்னு வளைஞ்சு குடிச்சு போக வேண்டிய நேரம். மேஷத்துக்கு வளைந்து கொடுத்து போக வேண்டிய நேரம். ரைட். தாய்க்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுங்க, தந்தைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுங்க. ஏன்னா தந்தை ஸ்தானாதிபதி குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போ மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்துட்டிங்கன்னாவே தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுக்கலன்னா உங்கள் வாழ்க்கை எப்பவுமே மேலே வராது, எப்பவுமே வளர்ச்சிக்கே வர முடியாது. நீங்கள் எந்த கோயில் போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன சாமி கும்பிட்டாலும் தாய் தந்தையரை விட்டுட்டிங்கன்னா 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் கெட்டு போயிடும். அது அவ்வளவு நல்லா அவங்க போற்றி பாதுகாக்க வேண்டிய உறவுகளை கஷ்டப்படுத்திட வேண்டாம். வளர்ச்சிக்கு வரவே முடியாது எப்பவுமே. அதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அடுத்து குரு 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, உச்சமாக போகுது ஜூலையில். ஸோ ஏதாவது முன்னாடி உங்கள் தாய் தந்தையருக்கு ஏதாவது பண்ணியிருந்தீங்க, ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஜூலைக்கு மேலே நீங்கள் அது மாறுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்த்துக்குங்க. நீ அந்த எண்ணங்களை தூக்கி போட்டு அடுத்ததாக தாய் தந்தையரை பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடி போங்க. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. ரைட். குழந்தைக்கு டெஸ்ட் டியூப் பேபி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போனால் சக்ஸஸ் கொடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 14க்கு மேலே நேச்சுரலாகவே கரு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. படிப்பு அதில் மட்டும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குது. படிப்பில் கொஞ்சம் சூட்டிப்பு வேணும், கொஞ்சம் வேகம் வேணும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் லாபம் ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னா அதிர்ஷ்டம் வருது, பெரிய லாபம் வருதுன்னு நம்பி எந்த பணத்தையும் முதலீடு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். பண்ணோம் அப்படின்னா நெட் ரிசல்ட் லாஸ்ட் தான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கைக்கு வர்ற அளவுக்கு பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் இந்த காலகட்டம் இல்லை. நெட் ரிசல்ட் லாஸ்ட் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட். வாழ்க்கை துணையின் கையால் ஏதாவது செய்கிறீங்கன்னா அது ஏதாவது லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களாம் சுயமாக பண்ணும்போது லாஸ் தான். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் இருக்குது. ஸோ எக்கனாமிக்கெலாம் அவங்களுடைய லக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நிறைய நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி? சிம்பிளாக இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, போதும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியாக கிராப் பண்ணிக்கிறது குலதெய்வ அனுகிரகம் வேணும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.